உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? உடன்படிக்கை பெட்டி அல்லது உடன்படிக்கை பேழை என்பது பழைய ஏற்பாட்டின்படி இஸ்ரவேலர்கள் சீனாய் மலையில் வைத்து கடவுளால் மோசேக்குக் கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட ஒரு புனிதமான பெட்டியாகும். இது இஸ்ரவேலர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த உடன்படிக்கையின் அடையாளமாக கருதப்பட்டது. இது சாட்சி பெட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தின் சில குறிப்புகளின்படி உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள்: 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்ட 2 கற்பலகைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா வைக்கப்பட்ட ஒரு குவளை வைக்கப்பட்டது. எனினும் சாலமோனின் காலத்தில் பெட்டிக்குள் கட்டளைகளின் 2 கற்பலகைகள் மட்டுமே இருந்ததாக 1 இராஜாக்கள் புத்தகம் கூறுகிறது. கடவுள் சீனாய் மலையில் மோசேக்குக் கொடுத்த அறிவுறுத்தலின்படி உடன்படிக்கை பெட்டியை மூடியிருந்த தேவதூதர்களின் மத்தியிலிருந்து தன்னுடன் பேசுவதாக மோசேக்கு கூறியிருந்தார். இந்த பெட்டி இஸ்ரவேலர்களின் பயணத்தின் போதும் போர்களின் போதும் அவர்கள் வனாந்தரத்தில் அமைத்த ஆசரிப்புக் கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வைக்கப்பட்டது. பெட்டியின் மூடி கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. இது பாவபரிகாரத்தின் முக்கிய இடமாக கருதப்பட்டது. பிரதான ஆசாரியர் வருடத்திற்கு ஒருமுறை இஸ்ரவேலர்களின் பாவங்களுக்காக பலி இரத்தத்தை இந்த கிருபாசனத்தின் மீது தெளிப்பார். தற்போதைய நிலை: எருசலேமில் உள்ள சாலமோனின் முதல் ஆலயம் பாபிலோனியர்களால் அழிக்கப்படுவதற்கு முன்போ அல்லது அப்போதோ உடன்படிக்கை பெட்டி காணாமல் போனது. வேத வசனங்களில் யோசியா ராஜாவின் காலத்தில் கிமு 7ஆம் நூற்றாண்டு அது ஆலயத்திற்கு திரும்ப கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுதான். அதன் இருப்பிடம் பற்றிய கடைசி உறுதியான தகவல் 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு பெட்டிக்கு என்ன ஆனது என்பது இறையியலாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களிடையே பல நூற்றாண்டுகளாக விவாதத்திற்குரிய ஒரு மர்மமாகவே உள்ளது. அது பாபிலோனியர்களால் எடுத்துச் செல்லப்பட்டதா, அழிக்கப்பட்டதா அல்லது பாதுகாப்பாக மறைக்கப்பட்டதா என்பது குறித்த பல கோட்பாடுகள் உள்ளன. மேலும் பரிசுத்த வேதாகமத்தை பற்றிய அநேக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.